தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் போராடுறாங்கன்னு சொன்னால் எந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு பார்க்கணும். வரி போடுற அதிகாரத்தையே மாநிலத்திலிருந்து பறிக்கிறாங்க. வேற எங்கிருந்து வருமானம் திரட்ட முடியும்? நீங்கள் வேற வழி இல்லாமல் இப்போ என்ன ஆகும்? சொத்து வரி உயர்த்தணும், மின்சார கட்டணம் உயர்த்தணும், அதுவும் சட்டம், இதை உயர்த்து அப்படின்னு சட்டம் போடுறாங்க. அப்போ மாநில அரசுகள் முழுக்க முழுக்க மக்களை கசக்கி பிழிகிற இடத்துக்கு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்தது தான். இப்போ கேரளாவை அவங்க எதில் வந்து நெருக்க பார்க்குறாங்கன்னா, எல்லோருக்கும் இணையதளம் அடிப்படை உரிமைன்னு கேரளா மாற்றுச்சு. ஆனால் பிஎஸ்என்எல் இல்லை. பிஎஸ்என்எல் இல்லாதனால கேஃபோன்னு ஒரு புது நிறுவனத்தை அந்த மாநிலம் உருவாக்குச்சு. ஒரு பொதுத்துறை உருவாக்குற திசையில் போகும்போது நான் இருக்கிறதெல்லாம் விற்பேன், நீ உருவாக்குவியா, அதனால் உனக்கு நிதியை மறுப்பேன், இதுதாங்க செய்கிறாங்க அவங்க. நாங்கள் வந்து மாநில அரசுகளை இயல்புல செயல்பட விடுங்க, அவங்களுக்கு சட்ட விதிகளை வந்து அவங்களோட செயல்பாட்டையே தடுக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க. இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தாங்க கேரள அரசாங்கத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி, கடன் நாங்கள் வாங்கலை, கொடுக்குற நிதியை கொடுங்க. நான் 57,000 கோடியை கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒன்றிய ஆட்சி எப்படி இப்படி நடக்கலாம்? 2வது இடத்துல இந்த பொருளாதாரத்தை 5வது இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இதுதான் பிரச்சனை. இது ஆவரேஜில் சொல்லுது. அதாவது உலகத்தில் மற்ற நாடு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, அதான் சொல்கிறேன். உலகத்தில் மற்ற நாடு பர்ஃபார்ம் சரியாக பண்ணலைன்னா இவங்க நல்லா முன்னால் வர மாதிரி தெரியும். நான் என்ன கேட்குறேன், 140 கோடி மக்களுக்கும் அந்த வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல மாநிலங்கள் இருக்குது. மாநிலங்கள் கதறது இல்லை. நீங்கள் எந்த மாநிலம்லாம் அதை செய்யலையோ அந்த மாநிலத்துக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுறீங்க. அதாவது வளர்ச்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காத மாநிலங்கள், வெறும் சில விரல் விட்டு எனக்கூடிய தனி பணக்காரங்களை மட்டும் உருவாக்குற மாநிலங்களை உங்கள் மாடல்னு பார்க்குறீங்க. ஆனால் எந்த மாநிலம் வளர்ச்சியை தன்னோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோ, வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை கொடுத்து செயல்படுதோ, அந்த மாநிலங்களுக்கு நிதியை வெட்டுறீங்க, அந்த மாநிலங்களை போராடுற நிலைமையில வைக்கிறீங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் இந்த நிலைமை அப்படின்றத சொல்ல இல்லை. இது அரசியல் மட்டும் கிடையாது. பாஜகவுடைய கொள்கையே ஒற்றையாட்சி. மாநிலங்களை உடச்சி நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு கடமைப்பட்டது மாநில அரசு, ஆனால் மாநில அரசை மதிக்க மாட்டேங்கிறது பாஜக அரசு. ஒற்றையாட்சியை நோக்கி கொண்டு போகிறாங்க அவங்க. இந்த மாநிலங்கள் அல்லாமல் இந்தியா இல்லை. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் என்று போகாமல் கூட்டாட்சி இந்தியா சாத்தியம். இதற்கு முன்னாடி நம்ம மத்திய அரசுக்கு தான ஒரு போராட்டம் அப்படின்றது ஒன்றிய ஆட்சியே மாறிடும் இல்லை, மாநில உரிமைகள் சார்ந்து நம்ம போராடிக்கோம். இப்ப அப்படின்றது இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸான ஒரு விவகாரம் தானே. ஆமாங்க, ஒன்றிய ஆட்சி மாறிட்டா முடிஞ்சது. ஒன்றிய ஆட்சியை மாற்றி அமைச்சு அரசு சட்டத்தை திருத்துவோம். நம்ம மாநிலங்களுக்கு உரிமைன்னு சொல்லும்போது இந்த மக்களுக்கு உரிமை தான், இந்திய மக்களுக்கு கூடுதல் உரிமை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் கையில் அதிகாரமும் பணமும் குவியதை மாற்றி அமைப்பதற்கு கூட்டாட்சி என்பது சரியான முழக்கம். அதிக அதிகாரத்தோடு கூட்டாட்சியை வலுப்படுத்துவோம், அதுதான் இன்னைக்கு அரசியல் முழக்கமாக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம பேசணும். அப்போதான் மக்களுடைய அரசியல் மேலே வரும். நிதி பகிர்வு கொடுக்கல, மானியம் வந்து சரியாக வழங்கலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதற்கான போராட்டங்கள் ஒவ்வொரு மாநில நிதியமைச்சருக்கும் போய் மத்திய நிதியமைச்சர்கிட்ட கேட்கறது, அமித்ஷா கிட்ட மனு கொடுக்கறதுன்னு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த நிதி பகிர்வுகள் சரியான முறையில் கிடைக்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியை சார்ந்த சிந்தன் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தில் காங்கிரஸ் ஆள்கின்ற கர்நாடக அரசும் கம்யூனிஸ்ட் ஆள்கின்ற கேரளா அரசும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கான பின்னணி என்ன? இல்லை, போராடுறது மாநில முதல்வர்கள்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் போராடுறாங்கன்னு சொன்னால் எந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு பார்க்கணும். அவங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆனால் மக்களுக்கு செயல்பட முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. இது வந்து நம்ம பிரச்சனை. தமிழ்நாடுமே போராட்ட நிலைமையில தான் இருக்குது. தமிழ்நாட்டு முதல்வர் எங்களோட பிரதிநிதிகள் போய் கலந்துக்குங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நாங்கள் அதிக வரி கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு திரும்ப வரமாட்டேங்குதுங்கிறது மட்டும் இல்லை, எதையெல்லாம் நாம் ஒன்றிய அரசு சொல்லி ஏற்றுக்கொண்டோமோ அதனாலேயே நாம் பாதிப்பையும் அனுபவிக்கிறோம். அப்போ ஒன்றிய அரசு ஒரு வேறு நாடு போல இந்த மாநிலங்கள் நடத்துது. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? வேற நாடு போல அப்படின்னு ஏன் நீங்கள் ஜிஎஸ்டியில் தரணும்ல, ஜிஎஸ்டியில் ஒத்துக்கொண்ட காம்பன்சேஷன் தரணும்ல, சரி அது விடுங்க, பகிர்வையாவது தரணும்ல, தாமதமாக தந்தா. அதே மாதிரி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறதுல கேரளாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 57,000 கோடி ரூபாய் தராமல் பாக்கி வைக்கிறாங்க. இப்போது உரிய நேரத்தில் செட்டில் பண்ணணும், உரிய நேரத்தில் திட்டங்களை செயல்படுத்தணும், வேகமாக முடிக்கணும். இதெல்லாம் மாநில மக்களோட நலன் சம்மந்தப்பட்டது. தமிழ்நாடே எடுத்துக்கங்க, மெட்ரோவுக்கு இந்த வருஷம் நிதி ஒதுக்கலை. சென்னை முழுக்க மெட்ரோ கட்டுமானம் தொடங்கியாச்சு. ஒரு ஆண்டுக்கு நிதி ஒதுக்கீடை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த சுமையை தாங்கணும்னா எப்படி வந்து அந்த கட்டுமான பணி வேகமாக நடக்கும்? நீங்கள் உங்களோட சாலைகள் எப்படி சீக்கிரம் வந்து டிராஃபிக் ஜாம் இல்லாமல் மாறும்? அப்போ மாநில மக்களுக்கு ஒரு திட்டத்தை தாமதப்படுத்துறதுங்கிறதான இது. இப்போ எய்ம்ஸ் எடுத்துக்கங்க, எய்ம்ஸுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கலை, கடன் தான் வாங்க போகிறாங்க.
ஆனால் பல எய்ம்ஸுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி கட்டியே முடிச்சாச்சு. அப்போ நீங்கள் மாநிலத்துக்கு திட்டம் மட்டும் தந்துட்டு நிதி தர மாட்டீங்க. அப்ப அந்த நோக்கம் எதனால திட்டத்தை கொடுத்துட்டு நிதி ஏன் கொடுக்க இல்லை, மாட்டாங்க? இதுதாங்க மாடல். அவங்களுக்கு ஒற்றை ஆட்சின்னு சொன்னால் அதுதான். அதாவது மக்களுக்கு கடமைப்பட்டது மாநில அரசு, ஆனால் மாநில அரசை மதிக்க மாட்டேங்கிறது பாஜக அரசு. ஒற்றை ஆட்சியை நோக்கி கொண்டு போகிறாங்க அவங்க. இல்லை, நான் கேட்குறப்பெல்லாம் நிதி கொடுக்குறோம். இப்போ இங்கே பாதிப்பு எல்லாம் நிவாரண பாதிப்பு வந்துச்சு. அடுத்த தடவை வந்து நிதி அமைச்சர் வந்து பார்த்தாங்க, ராணுவ அமைச்சர் வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு போதுமானதா இல்லை? வந்து பார்த்தா எப்படி போதுமானதாக இருக்கும்? ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொடுக்குறீங்க. அதை எப்போ கொடுக்குறீங்க? 2வது தவணையை கரெக்டாக வெள்ளம் வந்த பின்னணியில் கொடுக்குறீங்க. வெள்ள தடுப்புக்குன்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு வருஷமாக மாநில அரசு கேட்டுக்கிட்டே இருக்குது, வெள்ளத்தடுப்புன்னு கேட்குறோம். அந்த நிதியை எப்போ ஒதுக்குறீங்க? வெள்ளம் வந்து பாதிப்பு வந்த பிறகு ஒதுக்குறீங்க. வெள்ள தடுப்புக்கான திட்டத்தை எப்போ நிதி ஒதுக்குறீங்க? அப்போது ஒரு விஷயத்தை கேட்கும் போதே செஞ்சால் பாதிப்பை தடுத்திருப்போமே. இப்போ 37,000 கோடி ரூபாய்க்கு பாதிப்பு, ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு தரலை. 27ஆம் தேதி தரேன்னு சொல்கிறாங்க, 27ஆம் தேதியும் தரலை. பட்ஜெட் கூட நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி அறிவிப்பே இல்லை. இப்போ நம்ம போராடுறத தவிர வேற என்ன வழி? இதுதான் சொல்கிறேன், இதுதான் ஒன்றிய ஆட்சியுடைய அணுகுமுறை. நிர்மலா சீதாராமன் பாதிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து போராடுறாங்கங்க. அரசு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் அனுமதி வாங்கி வச்ச நிகழ்ச்சியை நடத்திக்கிங்க, அனுமதி வாங்காத எல்இடிக்கு எதுக்கு கேட்குறீங்கன்னு நம்ம கேட்டால் உடனே எங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டது. இது இல்லைங்க உரிமை. உரிமைங்கிறது மாநில மக்களுக்கு தர வேண்டிய நிதி. கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒவ்வொரு பக்தனும் எடுக்கிற முடிவு. ஒரு கோயிலோட நிகழ்ச்சியை பார்க்கணும்னு நினச்சா அவங்க வீட்டில் டிவி இருக்குது, 24 மணி நேர சேனலில் லைவ் வருது, பார்த்துருப்பாங்க. அரசியல் பண்ணணும், வேற என்ன? அரசியல் பண்றது மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய ஆட்சி. மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துறதுலயும் அரசியல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? திட்டங்களை செயல்படுத்தாம அரசியல் பண்றாங்க. இப்போ மோடி வீடுன்னு ஒரு திட்டங்க, 72,000 ரூபாய் வந்து மோடி கொடுத்துட்றாரு. அவரு நினைக்கிறாரு 1,50,000 லட்ச ரூபாயில வீடே கட்டிடலான்னு. ஆனால் மாநில அரசாங்கம் அதுக்கு மேலே ஒரு 1,50,000 லட்ச ரூபாயை போட்டு மக்களுக்கு கொடுத்து மக்கள் சொந்த காசை போட்டு வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? பிரதமர் வீடு கட்டும் திட்டம் தானே. அந்த பேரை வைக்கலன்னு இந்தியே கொடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த ஓர வஞ்சனை எதனால வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன், இங்கே இருக்கிற திட்டத்துக்கு பேர் மாற்றி பிரதமர் பேரை வச்சு அதன் மூலமாக தன்னோட விளம்பரம் செய்யணும். இப்போ நீங்கள் ரேஷன் கடையிலேயே வந்து என் ஃபோட்டோவைன்னு எத்தனை போராட்டம். நீங்கள் மக்களுக்கு ஏன் சிலிண்டரில் ஃபோட்டோ வைக்க வேண்டியதானே? உங்கள் கையில் தான் மொத்தமும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு எங்கெல்லாம் நெருக்கணுமோ நெருக்குவீங்க. மாநில அரசு செய்கிற நலத்திட்டங்களை ஒருவேளை அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக பெனிஃபிட் வராதுன்னா அரசியல் பெனிஃபிட் மட்டுமே பார்க்குறாங்க எல்லா திட்டங்களையும். ஏன் பின்ன என்ன பண்ணுறாங்க? அரசியல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்கல்ல, நாங்கள் மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, எல்லாத்துக்கும் மோடி பிராண்ட் ஓட்டுறது பதிலாக உங்கள் மாநில அரசு பிராண்ட் ஓட்டுறீங்க. இல்லை, ஒன்றிய அரசுக்கு திட்டம் அதாவது ஒன்றிய அரசுங்கிறது இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த திட்டம் அவர் பேரில் தான் வருது. நாங்கள் சொல்கிறோம் 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 5ஆம் கிளாஸ் குழந்தைங்கெல்லாம் ஒரு பொதுத் தேர்வு வைக்கிற ஒரு முட்டாள்தனமான யோசனையை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோன்றோம். நீங்கள் எய்ம்ஸ் நீங்கள் ஒரு வேளை 2 தடவை அடிக்கல் நாட்டு விழா அந்த விழா இந்த விழான்னு வந்தீங்க, திறந்திருந்தால் உங்களுக்கு பெருமை தானே. நீங்கள் செய்யலைல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாநில அரசு ஏற்கனவே ரேஷனில் இலவச அரிசி போடுது, நீங்கள் 29 ரூபாய்க்கு பாரத் அரிசின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. தேவையில்ல. எங்ககிட்ட போதுமான அளவுக்கு பள்ளிகள் இருக்குது, நீங்கள் நவோதயா பள்ளின்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க, அதில் மும்மொழி கொள்கையை நிர்பந்திக்கிறீங்க. அது வேண்டியதில்லை. எங்களுக்கு என்ன கேட்குறோம்? மருத்துவத்துறையில் நீட்டை கொண்டு வராதீங்கன்றோம். ஏன் நீட்டு மோடி திட்டம் நீங்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணி மோடி திட்டம் நீட்டை கொண்டு வந்து விட்டோம்னு அண்ணாமலை போட்டுமே யார் தடுத்தா? நீங்கள் கொண்டு வந்த திட்டம் எதையும் நாங்கள் தடுக்க. இப்போ மும்மொழி கொள்கையை முன் வச்சு தேர்தலை சந்திங்க. எல்லா குழந்தைக்கும் இந்தியை கட்டாயமாக்குவோம், இந்தியில் தேர்ச்சி பெற்றாதான் அந்த பாடத்திலேயே தேர்ச்சி பெற முடியும், அந்த வகுப்புலேயே தேர்ச்சி பெற முடியும், இது எங்கள் கொள்கைன்னு சொல்லுங்களேன். சொல்லிதான் ஆட்சியில் இருக்காங்க. இல்ல, மாநிலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துட்டு நம்ம பார்ப்போம். ஏங்க ஹிந்தி பேசுற மாநிலத்தில் ஹிந்தி தான் நான் சொல்லி தருவேன்னு சொன்னா யாரும் ஓட்டு போடுவாங்க? பிரச்சனை என்னன்னா அங்க சொல்லி தரல. அங்க எல்லாருக்கும் கல்வின்னு போக வேண்டியதானே. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அங்க எல்லாருக்கும் கல்வின்னு அட்டைன் பண்ண முடியல? இவங்க ஜெயிச்சிருக்கிற மாநிலம் எல்லாமே பின்தங்கிய மாநிலம், கல்வியில் பின்தங்கிய மாநிலம். பொருளாதாரத்தெல்லாம் பின்னால பாருங்க. கல்வியில் பின்தங்கிய அல்லது வளர்ச்சியில் பின்தங்கிய மக்களுடைய அந்த வளர்ச்சி குறியீடுகளில் பின்தங்கிய மாநிலத்தில் ஜெயிக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு பார்க்குறாங்க. மத்திய அரசு வந்து மாநிலங்கள் அதிகமாக நிதி கொடுக்குற மாநிலங்களுக்கு கம்மியாகவும், நிதியை கம்மியாக கொடுக்குற மாநிலங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொடுக்கறது தானே இயல்பு. இல்லையே, அப்படி கிடையாதுங்க. அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பகிர்மானம் இருக்கிற வரின்னு ஒரு வரி இருக்குது. அந்த வரியை போடுறது ஒரு விதம். இன்னொன்று, மாநில அரசுக்கு சில துறைகளில் தான் வரி போட முடியும். அந்த வரியை வந்து மாநில அரசு போட்டுக்கலாம். இப்போ கலால் வரி, பெட்ரோல் டீசல் மேலேயும் மது மேலேயும் மற்ற இந்த மாதிரி விஷயங்கள், அதில் பத்திரப்பதிவில் இந்த மாதிரி வருது. இப்போ ஒன்றிய அரசுக்கு மட்டுமான நிதின்னு ஒன்று இருக்குது இல்லையா?
இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, மாநில அரசுகளுக்கு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிற கட்டாயம் இருக்குது, அந்த மக்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறோம். ஒன்றிய அரசுக்கு தனியாக மக்கள்லாம் கிடையாது. மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் ஒன்றிய அரசுக்கும் மக்கள். நீங்கள் செலவு பண்ணுற ரூட்டு வந்து மாநில நிர்வாகம், அந்த அரசு துறை, அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், அதே ரூட்டில் போனால் மக்களுக்கு வந்து திட்டம் போகும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றிய ஆட்சி அதுக்கு மட்டுமான வரியை போட்டுட்டு செலவு பண்ணுற பொறுப்பையெல்லாம் மாநிலத்து கையில் விட்டுட்டு இவங்க முழுக்க முழுக்க பெரும் பணக்காரர்களுக்கு சலுகை அள்ளி கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் 10 லட்சம் கோடிக்கு வராக்கடன் தள்ளுபடி, வரி சலுகை மட்டும் கார்பரேட்டுகளுக்கும் பெரிய பணக்காரங்க ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற 50% ஏழைகள் ஜிஎஸ்டி மூலமாக 50% வரி செலுத்துகிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற பணக்காரங்க 3%, 4% கூட வரியாக கட்டலை. இந்த நிலைமை கொண்டு வந்து மோடி. மாநில அரசுகள்கிட்ட பணக்காரங்க மேலே வரி போடுற அதிகாரம் இல்லை, ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குல்ல. நீங்கள் பணக்காரங்க மேலே வரி போட்டு வசூல் பண்ணி எல்லா மாநிலத்துக்குமே கொடுக்கலாமே, ஏன் ஏழை மாநிலத்துக்கு கொடுத்தா என்ன? தனிநபர் வருமானம் அதிகமாக இல்லாத மாநிலத்தில் ஒரு பெரும் பணக்காரர், இப்போ குஜராத்தே எடுத்துக்கலாங்க, இல்லை மகாராஷ்டிராவை எடுத்துக்கலாம், எத்தனை ஏழைகள் இருக்காங்க. ஆனால் அதானி அம்பானி சொத்து மட்டும் எவ்வளோ வளருது. அப்போ சொத்து தானே வளருது, சொத்து வளர்ச்சி மேலே நீ வரி போடு. பரம்பரைக்கு மாறும்போது சும்மா ஒரு பையனாக பிறந்துட்டேங்கிறதுக்காகவே பெரும் கோடீஸ்வரனாக மாறுறான்ல. வேற நாட்டில எல்லாம் அவ்வளோ பெரிய சொத்து கை மாறுச்சுன்னா அதுக்கு வரி இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலோட அதிகாரம் மத்திய நிதியமைச்சர்கிட்ட இருக்கிறது தான் காரணம் இல்லை. ஜிஎஸ்டி மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டியை அமுல்படுத்தின விதம் மோசம். ஆனால் வரி கொள்கையே மறைமுக வரி கொள்கையாக இருக்கு. நமக்கு மறைமுக வரி தான், நேரடி வரி போடுங்கன்றேன் நான். நீங்கள் எல்லார் மேலேயும் நேரடி வரி போடுங்க. நான் சம்பாதிக்கிறேன்ல, என் சம்பாத்தியத்துக்கு தகுந்தாற் போல் வருமான வரிங்கிறது கட்டுறேன். அல்லது கட்டாதவங்க ரொம்ப ஏழைகள் இருக்காங்க, ஆனால் பெரும் பணக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொத்து அதிகரிப்புக்கு வரி நேரடியாக கிடையாது. அதில் அதிகமாக நீங்கள் திரட்டினீங்கன்னா ஒன்றிய அரசு திரட்டி ஏழை மாநிலத்துக்கும் கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா, எல்லா ஏழை மக்கள் மத்தியிலையும் வரி போட்டுட்டு அதில் அதிக பங்கை ஒன்றிய ஆட்சி எடுத்துக்கு. வரி போடுற அதிகாரத்தையே மாநிலத்திலிருந்து பறிக்கிறாங்க. வேற எங்கிருந்து வருமானம் திரட்ட முடியும்? நீங்க வேற வழி இல்லாமல் இப்போ என்ன ஆகும், சொத்து வரி உயர்த்தணும், மின்சார கட்டணம் உயர்த்தணும், அதுவும் சட்டம், இதை உயர்த்து அப்படின்னு சட்டம் போடுறாங்க. அப்போ மாநில அரசுகள் முழுக்க முழுக்க மக்களை கசக்கி பிழிகிற இடத்துக்கு. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்தது தான். கீழே போக போக மக்களை கசக்கி பிழிகிற ஆளுக, மேலே ஜாம்பவானவட்ட உட்காந்துருக்கிற பேரரசர், அவருக்கு காசு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அவர் வந்து 8000 கோடிக்கு இது விமானம் வாங்கிக்கலாம், ஒரு 20,000 கோடிக்கு வீடு கட்டிக்கலாம், அவர் ஜாலியாக இருக்கும். அவங்க ஒரு தரப்புல சொல்றாங்க, ஃபினான்சியல் கைட்லைன்ஸ் பிரகாரம் வந்து நீங்க மக்களுக்கான செலவினங்களை தான் நீங்கள் அதிகரிக்கிறீங்க, ஒரு திட்டங்களை, இலவச திட்டங்களை கொண்டு வரீங்க, நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வரீங்க. ஆனால் வளர்ச்சிக்காக ஒரு மாநிலம் என்ன பண்ணுது? இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதி நிலைமை வந்து அந்த அரசு சரியாக கையாளலை, ஏகப்பட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது மத்திய அரசுக்கு தானே கூடுதல் சிரமம். கேரளா அரசாங்கம் கொரோனா நேரத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தினது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு சொன்ன ஒட்டுமொத்த கடன் அளவையும் முறையாக கடன் வாங்கி இந்த காலகட்டத்தில் நெருக்கடி வராத அளவுக்கு சமாளிச்சிருக்காங்க. நீங்கள் கேரளாவோட புள்ளிவிவரங்கள் எடுத்து பார்த்தா ஜிஎஸ்டிபி அதிகரிச்சிருக்கு, ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்த பணம் குறைஞ்சிருக்கு. அப்போ மாநில அரசு தன்னோட நிதியிலிருந்து பல திட்டங்களை செயல்படுத்து. திட்டங்களே எடுத்துக்கலாம். இப்போ கேரளாவை அவங்க எதில் வந்து நெருக்க பார்க்குறாங்கன்னா, எல்லோருக்கும் இணையதளம் அடிப்படை உரிமைன்னு கேரளா மாற்றுச்சு. ஆனால் பிஎஸ்என்எல் இல்லை. பிஎஸ்என்எல் இல்லாதனால கேஃபோன்னு ஒரு புது நிறுவனத்தை அந்த மாநிலம் உருவாக்குச்சு. அந்த கேஃபோன் தான் இன்னைக்கு வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை. ஒரு பொதுத்துறை உருவாக்குற திசையில் போகும்போது நான் இருக்கிறதெல்லாம் விற்பேன், நீ உருவாக்குவியா, அதனால் உனக்கு நிதியை மறுப்பேன், இதுதாங்க செய்கிறாங்க அவங்க. அதே மாதிரி அந்த மாநிலம் வந்து 20 விதமான மளிகை பொருட்களை மக்களுக்கு சகாய விலையில் கொடுக்குறாங்க, நியாய விலையில் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தின் மீது தாக்குதல் நடக்குது இன்னைக்கு. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்றது விருப்பம் இல்லைன்றாங்க. மாநில அரசுகள் அதை தாங்க செய்ய முடியும். ஓய்வூதியம் கொடுக்கறது மாநில அரசு தான், மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறது மாநில அரசு தான். ஆனால் அதுக்கு வரி போடுற வசதிகள் கிடையாது. கடன் வாங்கியாவது அதை செயல்படுத்துவதன் மூலமாக மக்களோட வறுமை, அதாவது நீங்கள் வறுமையிலேயே உழல விட்டீங்கன்னா மனித வளம் பயன்படாது. ஆனால் மக்களுக்கு அடிப்படையான சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த மனித வளம் இந்த நாட்டுக்கு செல்வங்களை கொண்டு வரும். நாங்கள் வந்து மாநில அரசுகளை இயல்புல செயல்பட விடுங்க, அவங்களுக்கு சட்ட விதிகளை வந்து அவங்களோட செயல்பாட்டையே தடுக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க. இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தாங்க கேரள அரசாங்கத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி, கடன் நாங்கள் வாங்கலை, கொடுக்குற நிதியை கொடுங்க. நான் 57,000 கோடியை கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒன்றிய ஆட்சி எப்படி இப்படி நடக்கலாம்? கொடுக்குற நிதியை கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்க வேண்டாமா, இல்லை இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டாமா?
100 நாள் வேலை திட்டம் ஒன்று மாநில அரசு மட்டும் செயல்படுத்துறது இல்லை. ஆனால் மாநில அரசு 100 நாள் வேலையில் குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகரித்து சிறப்பாக செயல்படுத்துவது கேரளாவில். அப்போ நீங்கள் அதை தானே கிரிப்பிள் பண்ணுறீங்க. வேற எங்கே நலத்திட்டங்கள் செயல்படுதுன்னு சொல்லுங்கள். தென் மாநிலங்கள், நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கிற மாநிலங்களில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்குங்க. இப்போ மெட்ரோ வேகமாக பண்ணுறது தான் காசு கேட்குறோம், கொடுத்துட்டீங்களா? வளர்ச்சி திட்டத்துக்கு கேட்டால் மட்டும் கொடுத்துட்றீங்களா? இப்போ மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறது மூலியமா பாஜக என்ன பொலிட்டிக்கல் கெயின் எடுத்துட முடியும்? பாஜக என்ன பண்ண முடியும்னா, மாநில அரசுகள் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஒன்று இப்போ கடன் அதிகரிக்கணும், நீங்கள் மார்க்கெட்டில் கடன் வாங்கணும். அதுவும் முடியலைன்னா நீங்கள் கொடுக்குற திட்டங்களை தாமதப்படுத்த வேண்டியிருக்கும். ஓகே, அப்போ தாமதப்படுத்தினா வெறுப்பு வரும் மக்கள் மத்தியில். கண்டிப்பாக இப்போ மெட்ரோ திட்டமே எடுத்துக்கலாம். இல்லை வெள்ளத்தடுப்பு பணத்தை லேட்டாக தான் கொடுத்தாங்க. வெள்ளத்தடுப்பு செயல்படுத்தாத போது மாநில அரசு மேலே தானே கோபம் வரும். இதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார் பிரதமர் மோடி. ஆனால் அவர் கையிலிருந்து நிதி கொடுக்கல, இல்லை நாம் முன்கூட்டியே முன்தடுப்புக்கு தயாராக இருந்தோம், ஆனால் அவர் அதை செய்யலைன்னு மக்களுக்கு எப்படி போய் சேரும்? நாங்கள் அதை அரசியலாக கொண்டு போய் சேர்க்குறோம், அது வேறு. ஆனால் சொல்லாத இடங்கள்ல என்ன ஆகும்? மணிப்பூர் மாதிரி நாடு எரியுங்க, ஆனால் போகிற நிதியும் போகாது. அரசியல்வாதி தன்னோட கடமையிலிருந்து தவறிடுவார். இந்த அரசியலை கொண்டு வந்து சேர்க்கணும்னா இந்த மாநிலங்கள் செயல்படுற விதத்தை இன்னும் பலவீனப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் இந்த நிலைமை அப்படின்றத சொல்ல இல்லை, இது அரசியல் மட்டும் கிடையாது. பாஜகவுடைய கொள்கையே ஒற்றையாச்சு. மாநிலங்களை உடச்சி நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு லடாக்ல போராட்டம். இவங்க என்னமோ சொல்கிறாங்க, லடாக்கை நாங்கள் இந்தியாவோட இணைச்சிட்டோம். இந்தியாவோட தாங்க அது இருந்தது. இன்றைக்கி அந்த மக்கள் போராட்ட காலத்துக்கு எனக்கு மாநில உரிமை கொடுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கிற டெல்லியுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கும் சீர்கட்ட நிலைமையில் இருக்குது. ஒன்றிய ஆட்சிக்கிட்ட தானே இருக்குது. அதை மாநில ஆட்சிக்கிட்ட கொடுக்கலாம்ல, அந்த மக்களோட வாழ்க்கை மாறும்ல, இன்னும் மற்ற அதிகாரங்களையாவது கொடுக்கலாம்ல. அதே மாதிரி தாங்க எல்லா பக்கமுமே இவங்க நிர்வாகம் எங்கெல்லாம் இருக்கோ. பக்கத்தில் இப்போ பாண்டிச்சேரி எடுத்துங்க, இப்போ மது விலக்குன்னு பெருசாக பேசுவாங்க. பாண்டிச்சேரியோட நிலைமை என்ன? அதே மாதிரி மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், பாண்டிச்சேரியில் அவங்க செயல்படுற ரேஷன் கடையை ஒழிச்சு கட்டியிருக்காங்க பாண்டிச்சேரியில். இப்போ அதை தான் நாளைக்கு இங்கே கொண்டு வருவாங்க. இவங்க கொள்கை ஒற்றையாட்சின்னு சொல்லும்போது மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துகிற இடத்துல மாநிலங்கள் இருக்கக்கூடாது. அவங்களும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு அப்புறம் ஒருத்தர் அடிச்சுக்கிற பிரிவினை திட்டங்கள் செயல்படுத்த மாட்டாங்க. எதன் அடிப்படையில் செயல்படுத்தல? மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்து, மேக் இன் இந்தியாவுக்கும் மக்கள் நலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்தே பாரத் கொண்டு வந்து, வந்தே பாரத் மக்கள் நலன் எப்படி இருக்கும்? நீங்கள் முதியோருக்கான டிக்கெட் கன்செஷனை குறைச்சிங்க, 1200 கோடி வருது. ஆனால் வந்தே பாரத்தில் 3000 ரூபாய் டிக்கெட் ரேட் இது. அந்த வண்டி வேகமாக போகணுங்கிறக்க மற்ற வண்டி வேகத்தை குறைக்கிறீங்க. கவச்சுக்கு ஒதுக்குன நிதி, கவச்சுனா அந்த விபத்து தடுப்புக்காக ஒதுக்குன நிதியை முழுமையாக செலவு பண்ணலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் விபத்து அதிகரிச்சிருக்கு. இப்போ இது எங்கே மக்கள் நலன் இருக்கு? நீங்கள் ஒரு சாதாரண இந்த இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டணத்தை ஏற்றி வைக்கிறீங்க. 2வது இடத்துல இந்த பொருளாதாரத்தை 5வது இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இதுதான் பிரச்சனை. இது ஆவரேஜில் சொல்லுது. அதாவது உலகத்தில் மற்ற நாடு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா, அதான் சொல்கிறேன், உலகத்தில் மற்ற நாடு பர்ஃபார்ம் சரியாக பண்ணலைன்னா இவங்க நல்லா முன்னால் வர மாதிரி தெரியும். நான் என்ன கேட்குறேன், 140 கோடி மக்களுக்கும் அந்த வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல மாநிலங்கள் இருக்குது. மாநிலங்கள் கதறது இல்லை. நீங்கள் எந்த மாநிலம்லாம் அதை செய்யலையோ அந்த மாநிலத்துக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுறீங்க. அதாவது வளர்ச்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காத மாநிலங்கள், வெறும் சில விரல் விட்டு எனக்கூடிய தனி பணக்காரங்களை மட்டும் உருவாக்குற மாநிலங்களை உங்கள் மாடல்னு பார்க்குறீங்க. ஆனால் எந்த மாநிலம் வளர்ச்சியை தன்னோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோ, வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை கொடுத்து செயல்படுதோ, அந்த மாநிலங்களுக்கு நிதியை வெட்டுறீங்க. அந்த மாநிலங்களை போராடுற நிலைமையில வைக்கிறீங்க. அப்போ மக்கள் நல திட்டம்னா என்ன? உங்கள் திட்டங்களில் ஏதாவது மக்கள் நல திட்டமா? நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி இப்போ நீங்கள் பேச தயாராக இருக்கீங்களா? பேடிஎம் எங்கே வந்தது? பல கோடி மக்களுடைய பேட்டியில் கூட சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கடையில் போய் டீ குடித்தோம் அப்படின்னா பேடிஎம் மூலியமாக ஸ்கேன் பண்ணுறத பற்றி யோசிச்சிருப்போமா? இப்போ அதை பண்ணியிருக்கோம்ல. இதெல்லாம் இந்த டெக்னாலஜி உலகம் முழுக்க வரும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்னா உலகம் முழுக்க நடக்குது. இப்போ சைனாவில் தயாரிக்குது, இங்கே வருது. அமெரிக்காவில் தயாரித்தா இங்கே வருது. ஐஃபோன் அமெரிக்காவோட இது, மற்ற ஃபோன் சைனாவோட இது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? நம்ம அசம்பிள் பண்ணுற நிலைமையில தான் இருக்கும். இந்த தொழில்நுட்பம் சேருது இல்லை. அரசு கிட்ட இருந்த துறை என்னாச்சு? பிஎஸ்என்எல் என்னாச்சு? காணாமல் போச்சு. அரசு வங்கிகள் எந்த நிலைமையில இருக்குது? பேடிஎம்னு ஒரு வங்கி வருது, அது பண்ணுற முறைகேடு இப்போ கடைசியில் இவங்களே தடை பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான்னா டிஜிட்டல் டேக்ஸும் போடுறாங்க, டிஜிட்டலில் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு வசதியாக வந்தது நலனாக மாறுச்சா? வசதி எல்லாருக்கும் கிடைக்குங்க. புதிய புதிய தொழில்நுட்பம் வரும்போது வசதி கிடைக்கும். ஆனால் அது நலனாக மாறுச்சா? புதிய வேலை வாய்ப்புகள் உருவாச்சா? நீங்கள் 10,000 ரூபா சம்பளத்தில் இன்றைக்கி சாதாரண இளைஞர்கள் சுரண்டப்படுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக தான் வேலை. முதலாளி அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டார், அவர் யாருன்னே தெரியாது. இப்போ யூடியூப் சேனல்களுக்கே பாருங்கள், நம்ம முதலாளி யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம போடுவோம் விளம்பரம், நம்ம வீடியோ போடுவோம், விளம்பரம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எதனால் வியூ அதிகமாகுதுன்னு தெரியாது, ஏன் குறையுதுன்னு தெரியாது. ஆனால் பல இளைஞர்கள் இதை நம்பி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையும் சொல்லுவேண்ணா. அப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்மகிட்ட கிடையாதுங்க. கட்டமைப்பு உருவாக்குற இடத்துல இவங்க தோற்று போயிட்டாங்க. இவங்க கட்டமைப்பு உருவாக்குறது மட்டும் இல்லை, ஃபியூச்சருக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் செய்யலை.
ஒரு அரசுக்கு பொறுப்பே அதுதான். ஆர்என்டி பண்ணு, ஆர்என்டியில் நிதி ஒதுக்கி இருக்கணும்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது பாருங்க, அதை வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தா இடஒதுக்கீடு இல்லாமையே ஆளை நிரப்புங்கன்னு சட்டம் கொண்டு வராங்க. இப்போ கிடைச்சிட்டு வந்ததே வேலை வாய்ப்பு தான் அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் மூலமா, அதையும் பறிக்கிறாங்க. இப்போ மத்திய அரசு தொடர்ந்து மாநிலங்களில் ஒரு பழி வாங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. அப்போ மாநிலத்து மேலே இருக்க ஒரு குறையை வந்து நீங்கள் திசை திருப்புறீங்களா? மாநிலத்து மேலே என்ன குறை சொல்ல முடியுமோ சொல்லலாம். என்னன்னா, இப்போ ஒன்றிய ஆட்சியே சொல்லட்டும், மாநிலங்கள் மேலே ஏதாவது ஒரு குறை சொல்லட்டும். ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டா கோயிலை பற்றி பேசுகிறாங்க. நாம் மக்களே தெளிவாக சொல்கிறாங்க, ராஜா காலத்தில் கட்டின கோயில், அன்றைக்கே மன்னர்கள் நிர்வகித்த கோயில் இன்றைக்கு அரசு நிர்வகிக்குது. அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இல்லாத வெளிப்படைத்தன்மை இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, வேற ஏதாவது ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் இலவச அரிசி போடும்போது நீ 29வது அரிசி 29 ரூபா அரிசி தான் திட்டம்னு சொல்கிறீங்க. அப்போ நீ உங்ககிட்ட முன்னுதாரணம் கிடையாது. ஒரு மாநிலம் செயல்படும் போது செயல்பாட்டில் தவறு நடந்தால் கேட்கலாம். இப்போ இவங்க எங்கே பண்ணுறாங்க, இடி ரெய்டு விடுறாங்க. யார் மேலே விடுறாங்கன்னா செயல்படக்கூடியவங்க மேலே விடுறாங்க. எங்கே குறை நடக்குதோ, எங்கே தவறு நடக்குதோ, எங்கே முறைகேடு நடந்திருக்கோ அங்கே கிடையாது. கட்சி மாதிரி வந்தால் ரெய்டு போயிடும். இப்போ இது வந்து பாலிடிக்ஸ் பண்ணும்போது இது நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். கட்சி மாறும்போது ரைடு நடக்காதுங்கிறது வந்து பாஜக அல்லாத மாநிலங்கள் இது ரெண்டுக்கும் நடக்கிற பிரச்சனையில சாமானிய மக்களோட பிரச்சனைகள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. சாமானிய மக்களுக்கான கேள்வியை வேற யாரு தான் கேட்பா? இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை, இந்தியா கூட்டணின்னு உருவான பிறகு இந்தியா கூட்டணி மிக முக்கியமா இப்ப 50% இடஒதுக்கீட்டோட அந்த வரம்பை உயர்த்துவோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ராகுல் காந்தி பேசுறாரு. இந்தியா கூட்டணியோட கொள்கையே அதுதான். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாதான் அதை செய்ய முடியும். நாங்க மட்டும்தான் அதை பேசுறோம். இது கையில அதிகாரம் வச்சுக்கிட்டு இது இவ்வளவு நாள் செய்யாம இருந்துட்டு இன்னைக்கும் செய்ய மாட்டேன்னு சொல்றது யாரு? இது சாமானிய மக்கள் கோரிக்கை இல்லை இந்த கட்சிகளுக்கு மட்டும் கோரிக்கை? இப்போ குறிப்பா இந்த தென் மாநிலங்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்லை, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இதுக்கான காரணம் என்ன? ஏன் இதை உங்களை மட்டும் பிஜேபி டார்கெட் பண்றதுக்கான நோக்கம் என்ன? இல்லை தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா நம்ம வந்து ஒரு சவாலை எதிர்கொண்டு ஒரு நீண்ட காலம் ஒரு அரசியலை உணர்வை உருவாக்கிட்டோம். மற்ற மாநிலங்களில் மாநில உணர்வுங்கிறதே உருவாகாத சூழல் இருக்கு. மாநில உணர்வுன்னு ஒன்று உருவானா எல்லா மாநிலமுமே கேட்கும். பாலிடிக்ஸே வேறையா மாறும். மாநிலம் இப்போ ஒன்றும் இல்லை, இடஒதுக்கீடுங்கிறது இன்னைக்கு முக்கியமான அரசியல் புள்ளியாக வந்தால் எல்லோருமே ஏன் வந்து இதை வெளிப்படையாக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய வாழ்நிலையை பற்றி ஒரு அரசாங்கம் உண்மையை கேட்க கூட தயங்குவது ஏன்? ஒரு ஆய்வு பண்ணால் என்ன கெட்டு போயிடும்? இப்போ எஸ்சி எஸ்டிக்கு இருக்குங்க, உயர் சாதிகளுக்கு இல்லை, தேவையில்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு தேவை இருக்குது. அவங்களோட வாழ்நிலை என்ன, லேண்ட் என்ன, அவங்க வேலை வாய்ப்பு என்ன, அவங்க தான் அதிகமாக வரி கொடுக்குறாங்கன்னா வரி திரும்பி எங்கே வந்து சேருது? மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்க சொல்லி கேட்கலையே. அப்போ இதை பேசாமல் இருக்கிற அரசியலை பிஜேபி பண்ணுது. நாங்கள் இதை கேள்வி எழுப்ப சொல்கிறோம். இது வந்து மக்களை கண்கட்டி ஏமாத்துற வேலை. ஒரு கோயிலை கட்டிட்டு நீ எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருன்றான். கோயிலை கட்டுறதுக்கு நாங்களே சொந்த காசை போட்டு கூட கட்டிப்போம். எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் 80,000 கோயிலுக்கு மேலே இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவை அரசு செய்ய வேண்டியது நலத்திட்டங்கள் தான். எங்களுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டுங்க, எங்களுக்கு தேவையான நியாய விலை கடைகளை உருவாக்குங்க, வேலை வாய்ப்பு உருவாக்குங்க, பொதுத்துறைகளை காப்பாற்றுங்க. இது எல்லாத்துலேயும் பின்தங்கி போகிறது. வங்கித்துறையை வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்காங்க? வங்கியை நம்ப முடியாத நிலைமை கொண்டு வராங்க. இன்சூரன்ஸ் துறையை நெருக்கடி தள்ளுறாங்க. மோட்டார் வாகன சட்டத்தின் மூலமாக சாதாரணமாக இன்னைக்கு சுய தொழில் பண்ணவங்களையெல்லாம் நெருக்கடி தள்ளுறாங்க. சிறு குறுந்தொழில்களுக்கு கச்சா பொருளுடைய விலையை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. கச்சா பொருள் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் கேட்குறது ஒரு சாதாரண டேரிஃபில் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க, ஒரு குறைந்தபட்ச ஒரு காலகட்டத்துக்கு ஒரே விலையை நிர்ணயிங்க. எந்த விஷயமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் பெரும் கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி. இப்போ இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தர் வந்து இது எல்லாமே நம்ம ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி மத்திய அரசுக்கு எதிராக வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு மற்ற எல்லா கட்சிகளும் இணைந்து கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு. கூட்டாட்சியை சாத்தியப்படுத்தணும்னா கூட்டாட்சி கொள்கைகள் செயல்முறைக்கு வரணும். நம்ம வந்து இந்தியான்னு உருவான காலகட்டத்தில் ஒரு 2 நாடு பிரிவினை நடந்ததுனால சில அதிகாரங்கள் கூடுதலாக ஒன்றிய ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு. அது ஃபேக்ட். ஆனால் அது காலப்போக்கில் கூட்டாட்சியை நோக்கி வளர்ந்து வந்திருக்கணும். ஏன்னா நமக்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்துற அதிகாரம் உண்டு. ஆனால் இவங்க திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கல்வியை ஒன்றிய ஆட்சி கையில் எடுத்துக்கிறாங்க, கூட்டுறவுத்துறையை ஒன்றிய ஆட்சி கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றிய ஆட்சியோட கையில் எடுத்தால் என்ன ஆகும்னா மாநிலங்களுடைய தனித்துவம் முற்றாக நிராகரிக்கப்படும். அப்போது இன்றைக்கு அது தவிர்க்க முடியாத கேள்விங்க. இது காங்கிரஸ் சொல்கிறது இல்லைங்க, இது வந்து உண்மையில் இப்போ இந்தியா அலையன்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்த கட்சி இது ஒரு கட்சி தலைமையில் அமையலை. இதோட நோக்கமே மாநில உரிமைகள் தான். மாநிலங்க கட்சிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. நீங்கள் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு மாநில கட்சி எமர்ஜ் ஆகி நிற்குது. என்சிபின்னு ஒரு கட்சி இருக்குது. நீங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் உருவாகிருக்காங்க. மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட் கட்சிகள்,
திமுக, இது மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு வலுவாக மாநில குரல்ல பேசும்போது காங்கிரஸ் கட்சியும் மாநில உரிமையை உணரத் தொடங்குது. அதனுடைய தேவையும் அது மாதிரி மாறி இருக்கு. நல்ல சாத்தியம் ஆகுமான்னு கேட்கிறேன். தென் மாநிலம் சாத்தியம் ஆகிறதுனால தானே இந்தியாவே சாத்தியமாச்சு. அப்படி ஒன்றும் சாத்தியம்னா தான் இந்தியா சாத்தியம். இப்பவுமே சொல்றேன் நான், இந்த மாநிலங்கள் அல்லாமல் இந்தியா இல்லை. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் என்று போகாமல் கூட்டாட்சி இந்தியா சாத்தியம். இதற்கு முன்னாடி நம்ம மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்றது ஒன்றிய ஆட்சியே மாறிடும் இல்லை, மாநில உரிமைகள் சார்ந்து நம்ம போராடிக்கோம். இப்ப அப்படின்றது இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸான விவகாரம் தானே. ஆமாங்க, ஒன்றிய ஆட்சி மாறிட்டா முடிஞ்சது. ஒன்றிய ஆட்சியை மாத்துவோம், மாத்தி அமைச்சு அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம். நம்ம மாநிலங்களுக்கு உரிமைன்னு சொல்லும்போது இந்த மக்களுக்கு உரிமை தான், இந்திய மக்களுக்கு கூடுதல் உரிமை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் கையில் அதிகாரமும் பணமும் குவியதை மாற்றி அமைப்பதற்கு கூட்டாட்சி என்பது சரியான முழக்கம். அதிக அதிகாரத்தோடு கூட்டாட்சியை வலுப்படுத்துவோம், அதுதான் இன்னைக்கு அரசியல் முழக்கமாக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம பேசணும். அப்போதான் மக்களுடைய அரசியல் மேலே வரும். இதெல்லாம் ரியாலிட்டியில் சாத்தியமானா சாத்தியம் தானேங்க. நாங்கள்லாம் யாரு? எங்களுடைய கட்சிகளில் மக்கள் தான் இருக்காங்க. நாங்கள் எல்லோருமே அதற்கு வடிவம் கொடுக்குற அரசியல் தலைவர்கள். காந்தி விடுதலைக்கு சாத்தியமா அப்படின்னு காந்தியை பார்த்து பல நாள் கேட்டிருக்காங்க. பகத்சிங் சாகும்போது நீ எதற்காக உயிரை கொடுக்குறேன்னு கேட்டிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்பிக்கை இல்லாமல் ஒன்றும் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கலை. நாம் இன்னைக்கு இந்த இந்தியாவுக்கு வந்து சேர்ந்ததுக்கு காலனி ஆதிக்க காலத்தில் எத்தனையோ பேர் தியாகம் பண்ணாங்க. இந்த இந்தியாவில் நாம் தியாகம் பண்ணாதான் எதிர்காலம் சாத்தியமாகும். இறுதியாக ஒரு கேள்வி, நிதி பகிர்வு கொடுக்கல, மானியம் வந்து சரியாக வழங்கலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதற்கான போராட்டங்கள் ஒவ்வொரு மாநில நிதியமைச்சர்களும் போய் மத்திய நிதியமைச்சர்கிட்ட கேட்கறது, அமித்ஷா கிட்ட மனு கொடுக்கறதுன்னு போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த நிதி பகிர்வுகள் சரியான முறையில் கிடைக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கு? ஒன்றும் இல்லைங்க, எல்முருகன் ஒருத்தர் எந்திரிச்சாரு, அவர் பாட்டிக்கு எதையோ பேசினாரு. உடனே நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னோம். அவர் வந்து அவர் நம்ம நாட்டில் இருந்து, நம்ம மாநிலத்திலிருந்து பிரதிநிதியும் இல்லை, நம்ம மாநிலத்துக்காக அவர் பேசுறதும் இல்லை. அவர் வந்து பதில் சொல்லும்போது நமக்கு எதிராக பதில் சொல்கிறாரு. தமிழ் பேச தெரிஞ்சதுனால தமிழுக்காக வரமாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் இங்கே வந்தாங்க, பார்த்தாங்க, ஆனால் நமக்கான நிதியையும் கொடுக்கல, அதை பற்றி வாயே திறக்கலை. பேரிடர் அப்படின்றதே இல்லை இல்லைன்னு சொன்னாங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு வந்து போராட்டத்துக்கு கூப்பிட்டாங்க பாருங்க, எங்கள் மாநிலத்திலேருந்து தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம், எங்கள் மாநிலத்துக்காகவாது வாங்கன்னு வரல. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் நம்முடைய பிரதிநிதிகளாக இருந்தால் நம்முடைய உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும். அது நம்ம தமிழ்நாடு திரும்ப திரும்ப செஞ்சுருக்கு, இந்த முறையும் செய்யும். மற்ற மாநிலங்கள் நம்ம வழிமுறைக்கு வரணும், அதுதான் இன்னைக்கு நம்ம நோக்கம். அதனால தான் இங்கிருந்து இன்றைக்கு இந்தியா அலையன்ஸோட தவிர்க்க முடியாத பகுதியாகவும் முன்னுதாரணமாகவும் தமிழ்நாட்டை உருவாக்கி நாம் வந்து அதை நோக்கி போகிறோம். நம்ம எந்த ஒரு ஒற்றுமையோட ஒருங்கிணைஞ்சு நிற்கிறோமோ அதே நிலைமைக்கு எல்லா மாநிலமும் வரும்போது நிச்சயமாக அது சாத்தியமாகும். அதை நோக்கி நாங்கள் போகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.